ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எதிர்க்கட்சித் தலைவர்களின் அலைபேசியை ஆளும் அரசு ஒட்டு கேட்பதாக உத்தவ் தாக்கரே சிவசேனாவைச் சேர்ந்த மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், மகாராஷ்டிராவில் சட்டத்தின் மீது யாருக்கும் பயமில்லை. துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தலைமையிலான அரசு பொறுப்பு இல்லாமல் செயல்படுகிறது. சதாராவில் பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டதும், மும்பையில் 24 வயது பெண் தனது முன்னாள் காதலனால் கொலை செய்யப்பட்டதும் மாநில மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளன. பெண்களின் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு நிலைமையை குறித்து ஃபட்னாவிஸ் எந்த கவனமும் செலுத்தவில்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்வதிலும் அவர்களை கண்காணிப்பதிலும் தான் அரசு தீவிரமாக செயல்படுகிறது என்று சாடிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர்களின் தொலைபேசிகளை ஒட்டு கேட்பது, அவர்களின் பின்னால் காவல்துறையினரை வைத்து உளவு பார்ப்பது போன்ற செயல்கள் மகாராஷ்டிராவில் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினர் கட்சியின் ஊழியர்களாக நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உருவாகியுள்ளது என்றும், மாநிலத்தில் பெண் காவல்துறை இயக்குனர் இருந்த போதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பாஜக அரசை சஞ்சய் ராவத் வசைபாடியுள்ளார்.